அன்பு உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இன்னொரு ரொமேனியா சம்பந்தமான விளக்கம் ஒன்றுடன் உங்களுடன் நான் தொடர்பு கொள்ள இருக்கிறேன். இது மிக முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக இலங்கையில் இருந்தோ அல்லது வேறு எந்த பகுதியில் இருந்து நீங்கள் ரொமேனியா சூஸ் பண்ணி வர்றீங்களென்று சொன்னால் இந்த விடயத்தை கொஞ்சம் கருத்து கொள்ளுங்க. இது மிக முக்கியமான விடயம். அதுக்கு முதல்ல என்னுடைய வீடியோ யாராச்சும் முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தாங்க. அவரோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினா மட்டும்தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷன் அதிகமாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே அது சம்மந்தமாக கதைப்போம். அன்பு உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். அதாவது இன்றைக்கு என்ன விஷயம் சம்மந்தமாக கதைக்க போகிறோன்னு சொன்னால், இப்போ இந்த ரொமேனியாவுக்கு நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வந்தீங்கன்னு சொன்னால் மற்ற யூரோப் நாடுகளுக்கு நார்மலாக போய் வரலாமா இல்லை அல்லது அதுக்குரிய வழிமுறைகள் இல்லையான்ற விடயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல இருக்கிறேன். ஸோ இது மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ உண்டு. இதில் நிறைய ரிஸ்கான விஷயங்களும் இருக்குது. ஸோ இதில் பற்றி நான் கதைக்க போனால் எனக்கும் ரிஸ்கான விடயங்கள் கூட இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு சாதாரணமான முறையில் உங்களுக்கு விளங்கக்கூடிய முறையில் நான் விளங்கப்படுத்துகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து கொண்டு இருங்க. இந்த விடயத்தை என்ன மாதிரின்னு சொல்கிறேன். ஸோ ஓகே விடயத்துக்கு போவோம். என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் நிறைய பேர் நிறைய கண்ட்ரியில் இருந்து ரொமேனியா சூஸ் பண்ணி வர்றீங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஏதோ ஒரு காரணம், அதுக்கு பிரதான காரணமாக ஒன்று இருக்கும். ஒன்று உங்களுடைய பணத்தேவை நிமித்தம் ஒன்று இருக்கும். அடுத்த இரண்டாவது கட்டம் வேறு ஒன்று இருக்கும். அது என்னென்று நீங்களே முடிவு பண்ணி கொள்ளுங்கள். என்னென்றா எல்லா விஷயம் வீடியோவில் சொல்ல இல்லாது. ஸோ அப்படி வர்ற ஆக்களுக்கான ஒரு விளக்கம் தான் இது. என்னென்னு சொன்னால், இப்போ ரொமேனியாவுக்கு வந்தால் நிறைய பேர் கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ ரொமேனியா வந்து செங்கன் கண்ட்ரிக்குள்ளே உள்ளாகிட்டு செங்கன் கண்ட்ரிக்குள்ளே உள்ளாகினபடியால் ரொமேனியாவில் இருந்து வேறு யூரோப் கண்ட்ரிகளுக்கு போய் வர முடியுமா முடியாதான்ற விடயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது சம்பந்தமான ஒரு விளக்கம் தான் இது. என்னென்னு சொன்னால், இப்போ தாராளமாக இங்கத்தே, அதாவது நான் ரொமேனியாவில் உள்ளபடியாக ரொமேனியாவின் நிலவரங்களை பொறுத்து நான் சொல்கிறேன். நீங்கள் ரொமேனியாவுக்கு வந்து தாராளமான முறையில் மற்ற நாடுகளுக்கு விசிட் விசா மூலமோ அல்லது டூரிஸ்ட் விசா மூலமோ தாராளமாக போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ போய் வரக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொன்னால், அதாவது நீங்கள் இங்கே இருந்து விசிட் பண்ணி மற்ற நாட்டுக்கு போய் தாராளமாக 6 மாத ஒரு கால அடிப்படையில் கூடது 6 மாத கால அடிப்படையில் போய் திருப்பி வரணும். அதுதான் இங்கத்தைய ரூல்ஸ். நீங்கள் அங்கே எப்படி மாட்டிக்கொள்ளுவீங்க, நீங்கள் விரும்புகிற நாடுகளுக்கு எப்படி மாட்டிக்கொள்ளுவீங்களோ அல்லது இங்கே வருவீங்களோன்னு சொல்கிறது அது உங்களை பொறுத்தான் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு நடைமுறை இருக்குது. அதாவது விசிட் விசா அல்லது டூரிஸ்ட் விசா என்ற நடைமுறை இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல இருக்கிறேன். அப்படி ஒரு நடைமுறை இருக்குது. ஸோ தயவு செய்து இந்த விடயத்தை பாருங்கள் என்ன சொன்னால். ஆனால் அதுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அதாவது ரொமேனியாவிலேருந்து நீங்கள் ஒரு சில விடயங்களை செஞ்சால் மட்டும்தான் அது நடைமுறைக்கு சாத்தியமாகும். குறிப்பாக நீங்கள் ரொமேனியாவுக்கு வந்து இங்கே டிஆர்சி கார்டு எடுக்க முதல் களவாவோ அல்லது சட்ட விரோதமாகவோ நீங்கள் போவீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய ரிஸ்கான விடயம் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு ரொமேனியா ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. செங்கன் கண்ட்ரிக்குள்ளே உள்ளாகினபடியால் ரொமேனியாவில் இருந்து நீங்கள் வேறு எந்த யூரோப் கண்ட்ரிக்கும் தாராளமாக ஒரு 6 மாத கால அடிப்படையில் விசிட் விசா மூலமோ அல்லது டூரிஸ்ட் விசா மூலமோ போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அது சட்டபூர்வமாக வந்து இங்கே அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது கடந்த 2025 முதலாம் மாதம் தொடக்கம் அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸோ இனி வர்ற ஆக்களுக்கு உண்மையிலே இது நல்ல பிரயோசனமாக இருக்குமென்று நினைக்கிறேன். ரொமேனியாவுக்கு வர்றது நல்ல பிரயோசனமாக இருக்குமென்று நினைக்கிறேன். ஏனெண்டா ஏராளமான உறவுகள் ரொமேனியாவை வந்து ஏராளமான உறவுகள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் நிறைய யூரோப் கண்ட்ரிகளுக்கு இருப்பார்கள். அவர்களை பார்க்க முடியாத பட்சத்தில் நிறைய பேர் ஏராளமான வருடங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ரொமேனியாவுக்கு நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் ஏதேனும் ஒரு நன்மை தின்மையான காரணங்களுக்கு நீங்கள் இங்கே இருந்து தாராளமாக போய் திருப்பி வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன் நான் திருப்பி வரக்கூடிய மாதிரி இருக்கணும்னு சொல்கிறேன்னு சொன்னால், இதில் எனக்கு சட்டபூர்வமான பிரச்சனை இருக்குது. நீங்கள் அங்கே போய் உங்களுடைய விடயங்களை எப்படி கையாள மாட்டீங்களான்ற வந்து அது உங்களை பொறுத்தான் இருக்குது. ஸோ தயவுசெய்து இங்கத்தைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த நடைமுறையை தான் நான் சொல்கிறேன். அதுக்குரிய ஒரு ஆப்ஷனை தற்போதைக்கு ரொமேனியா கொடுத்துருக்கு. அதாவது செங்கன் கண்ட்ரிக்குள்ளே உள்ளாயினபடியாக கொடுத்துருக்கு. ஸோ
இனி வர்ற ஆக்களுக்கு இது நல்ல பிரயோசனமாக இருக்குமென்று நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ 2025க்கு முற்பட்ட காலத்தில் வந்து ரொமேனியா வந்து செங்கன் கண்ட்ரிக்குள்ளே இல்லை. அதால் இங்கே வந்து நீங்கள் வேறு யூரோப் நாடுகளுக்கு போகிறது வந்து சரியான முறையில் கடினமான ஒரு விடயம். ஸோ இப்போ வந்து அந்த நடைமுறை எல்லாமே தளர்த்தப்பட்டிருக்கு. நீங்கள் தாராளமான முறையில் உங்களுடைய உறவுகளை தாராளமான முறையில் சந்தித்து திருப்பி வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே உறவுகளே, இந்த செங்கன் கண்ட்ரிக்குள்ளே உள்ளாயினபடியால் ஒரு நன்மையான விடயங்கள் தாராளமாக இருக்குது. அதை நீங்கள் தாராளமான முறையில் கையாளலாம்ன்ற ஒரு விடயத்தை தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன்.